கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கூடுகையை துவங்க வண்ணமாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் இளையராஜா பிரதர் ஜெபிக்குமாறு தாழ்மையை கேட்கிறோம். ஜெபிப்போம். மகா கிருபையும் இறக்கமும் நம் மாணவர்களிடம் கூட அப்பா மட்டமா ஜீவனம் இதே பொழுது கூட எப்போது கொடுக்குற சகாயம் கூட இதே இவர் மூலமாக நீங்கள் எங்களுக்கு என்ன பாடம் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வைத்திருக்கிறீர்கள், அந்த பாடத்தை நாங்கள் விடுதலை பழகப்பா அதை நாங்கள் தியானித்து என்பதை நடக்க வாங்க செய்ய இன்னைக்குள்ள ஒவ்வொரு சகோதர செயல்கள் கூட திரும்ப செய்யுங்க. எல்லா விஜயகான மகிமையும் கிறிஸ்துவின் ஜீவனில் தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். இப்போது ஒரு கவிதை வாசிப்புக்காக கேட்போம். பழைய கரடு முரடான சிலுவை. தூரத்தில் மலை மீதியிலே நின்றதே அந்த பழைய கரடு முரடான சிலுவை. பாடுகளின் அவமானத்தின் அந்த அடையாளமே மிகவும் அன்பு கூர்ந்தேனே. அந்த பழைய சிலுவையை அங்கே அருமையானவரும் சிறந்தவருமானவர் தொலைந்து போன பாவிகளில் உள்ள உலகத்திற்காய் அடிக்கப்பட்டாரே. ஓ, உலகத்தினால் அற்பமாய் பார்க்கப்படுகின்ற அந்த பழைய கரடு முரடான சிலுவையே எத்தனை வியத்தகு வண்ணம் கவருகின்றதே. ஏனெனில் தேவனுடைய அன்பான ஆட்டுக்குட்டியோ தம் மகிமை துறந்து வந்திட்டாரே. இச்சிலுவையை இருட்டான கல்வாரி வரைக்கும் சுமந்து சென்றிடவே வேகமாய் வடிந்த குருதி கரைப்படைந்த அந்த பழைய கரடு முரடான சிலுவைகளிலே விந்தையான அழகுதலை நான் காண்கின்றேனே. ஏனென்றால் அந்த பழைய சிலுவை தாளிலே இயேசு பாடுபட்டாரே, மரித்தாரே, எத்தனை மன்னிப்பிற்கும் பரிசுத்தமாக்கிடுவதற்குமே. அந்த பழைய கரடுமுரடான சிலுவைக்கு நான் என்றென்றைக்கும் உண்மையாய் இருப்பேனே. அதன் அவமானத்தையும் நிந்தனையும் மகிழ்வுடனே சுமப்பேனே. அப்பொழுதே அவர் ஒரு நாள் வெகு தூரமாய் உள்ள அந்த வீட்டிற்கு எத்தனை அழைப்பாரே. அங்கே அவர் மகிமையில் என்றென்றும் பங்கடைவேனே. ஆகையாலே அந்த பழைய கரடுமுரடான சிலுவையை நான் சீரிட்டிடுவேனே. கடைசியில் எத்தன் பரிசினை நான் அடையும் வரையிலுமே உறுதியாய் பிடித்துக் கொள்வேனே அந்த பழைய கரடுமுரடான சிலுவையே. ஒரு நாள் அதை கொடுத்து மாற்றி வாங்கிடுவேனே கிரீடத்தையே. கவிதா வாஸ்தர் சகோதரிக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த நாளில் கூட ரொம்ப விசேஷமான நம்மளே நம் ஆயத்த பண்ண வண்ணமாக கர்த்தருடைய பந்திக்கு நம் தகுதி உள்ளவர்களாக மாறும்படிக்கு தேவன் கிருபையால ஒரு அருமையான பாடத்தை நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் கிறிஸ்டி அவர்கள் இந்த பாடத்தை தொகுத்து வழங்குவார்கள். இந்த நாள் வேத வாசிப்பு நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் ரோசி சிஸ்டர் வாசிக்கப்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் பார்க்க இருக்கக்கூடிய தேவனுடைய செய்தி being crucified with Christ, கிறிஸ்துவோட சிலுவையில் அறியப்பட்ட என்னக்கூடிய ஒரு தலைப்புல நம் மத்தியில சகோதரர் இந்த பாடத்தை வழங்குவார். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் எடுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட
கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பீயிங் crucified வித் கிரைஸ்ட்? இந்த தலைப்பின் கீழே ஒரு சில மணி நேரங்கள் நாம் தியானிக்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்ப நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லிட்டா அது எதெல்லாம் குறிக்கிறது? அதுல உள் அடங்கி இருக்கிற அர்த்தம் என்ன? இதுதான் நம்ம ரொம்ப பிரதானமாக பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக தலைப்பு வசனமானது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா, கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பீயிங் crucified வித் கிரைஸ்ட். அப்ப அறியப்பட்டேன் இருக்குது, ஏற்கனவே அறியப்பட்ட நிலையில இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த வார்த்தை அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டா கூட இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கு இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்போ மிக மிக அவசியம். அதிலும் பாஸ்ஓவர் சீசன்ல நம்ம மத்தியில அநேக சகோதரர்கள் அவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும் போது இந்த வார்த்தை கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிற வார்த்தை கண்டிப்பாக வரும் என்பது கூட என்னுடைய நம்பிக்கை. அப்ப இந்த வார்த்தை கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிற வார்த்தை நம் வாழ்க்கையில நன்கு புரிந்திருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இதற்குத்தான் இந்த தலைப்பை நம்ம இன்று தியானிக்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. பாருங்க, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிஜத்துல சிலுவையில அறையப்பட்டார். அந்த சிலுவையில அறையப்பட்டு அவருடைய ஜீவனையை கூட விட்டார். அதே சமயத்துல இது கூட நமக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலர் பவுல் நிஜமாக அந்த சிலுவையில அறையப்படவில்லை. அவருடைய மரணம் எப்படி நேர்ந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாக்கா, சிறை சேதம், he was beheaded, தலை துண்டிக்கப்பட்டு அவர் மரிச்சார். அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிஜத்துல அப்போஸ்தலர் பவுல் சிலுவையில அறையப்படவில்லை. ஆனாலும் கூட இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில அறையப்பட்டேன் அப்படின்னு வசனத்தை சொல்றார். இப்படி அங்க இந்த வார்த்தை சொன்னதுனால எந்த கோணத்துல இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டார், எந்த நோக்கத்துல அவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்க வேண்டியது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்போ இங்க அப்போஸ்தலர் பவுல் இந்த வார்த்தையை லிட்டரலா பயன்படுத்தாமல் ஒரு சிம்பாலிக்கா பயன்படுத்தி இருக்கிறார். நிஜத்துல பயன்படுத்தாமல் ஒரு அடையாளமாக பயன்படுத்தியிருக்கிறார், சொல்லர்த்தமாக பயன்படுத்தியிருக்கிறார். காரணம், அவர் நிஜத்துல சிலுவையில அறியப்படவில்லை. சோ இந்த வார்த்தையை அப்போஸ்தலர் பவுல் ஒரு அடையாளமாகத்தான் பயன்படுத்தி இருக்கின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எதற்கு அந்த வார்த்தையை அடையாளமாக அப்போஸ்தலர் பவுல் பயன்படுத்திட்டார்? பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற சிலுவை பரிந்தம் கர்த்தர் இயேசு அனுபவித்து அந்த அனுபவத்தை பெற்றார். அப்படியே அப்போஸ்தலர் பவுல் தேவ சித்தத்தை செய்து முடிக்க
பலியினால அவர் செய்துட்டாரு ஒரு உடன்படிக்கை. அவருடைய கான்சிக்ரேஷன் லைஃப், அவருடைய சாக்ரிஃபிகேஷன் லைஃப், அத பலியின் ஜீவியம், இந்த வார்த்தைக்கு தான் அந்த ஒரு வார்த்தையை கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று அடையாளமாக பேசியிருக்கார் அப்போஸ்தலன் பவுல். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்ய பலியினால் நாம் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிலாம் நம்ம சொல்லும் போது எப்படி அப்போஸ்தலன் பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை உங்களாலும் என்னாலும் சொல்ல முடியும். நாமும் கூட நான் கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று உணர்ந்து சொல்வதற்கு முன் வர வேண்டும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரெண்டாவது, அந்த வாழ்க்கையில வாட் ஆல் இட் இன்வால்வ்ஸ், அதாவது என்னெல்லாம் அந்த ஒரு வாழ்க்கையில உள் அடங்கி இருக்கும். மூணாவது, பொதுவாக அந்த வாழ்க்கை வாழ ஏன் அவ்வளோ கஷ்டம்? இந்த காரியங்கள்லாம் நம்ம மனசுல வச்சு இந்த பாடத்தை தியானிக்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்ப முதலாவது, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு, அடுத்து அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால என்னெல்லாம் கஷ்டம் வரும், இது நமக்கு அங்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பு நிஜத்துல சிலுவையில அறையும் போது அதுல என்னெல்லாம் உள் அடங்கி இருக்குது என்று கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது லிட்ரல் குருசிஃபிகேஷன், அதுல என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் புரிந்து கொண்டு பிறகு அடையாளமாக சிலுவையில் அறியப்படுறதுக்கு அதோடைய உள் அர்த்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரி. அப்போ சரி, ஃபர்ஸ்ட் லிட்ரல் குருசிஃபிகேஷன், நிஜமான சிலுவையில் அறையப்படுதல், அதனுடைய உள் அர்த்தம் என்ன பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. சிலுவையில் அறையப்படுதல் ஒரு லிட்ரல் மீனிங் எதுக்குனாக்கா ரொம்ப டீட்டெயிலா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், பேசுகிற நானும் சரி, இந்த இணைப்பில் இணைந்து கேட்கிற நீங்களும் சரி, அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த ஒரு சினிமாவை நம்ம பார்த்துருக்கலாம். அதுல ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்து தெரிந்திருக்கின்றோம். அப்போ குருசிஃபிகேஷன், சிலுவையில் அறையப்படுதல் தான் என்னன்னாக்கா, ஒருத்தர் சிலுவையில் அறையப்படுவதுனாக்கா ஒரு மரண தண்டனை நிறைவேற்ற ஒரு விதம். ஒருவேளை அந்த ஒரு நபர் ஒரு தேச துரோகியா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய குற்றவாளியா இருக்கலாம், அவர்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு முறை தான் அந்த சிலுவையில் அறியப்படுது. ஸோ அதே போல மரண தண்டத்தை நிறைவேற்ற இந்தியாவில் என்ன மாதிரி பயன்படுத்துறாங்கனாக்கா, தூக்கு ஹேங்கிங் மெத்தட் ஒன்று இருக்குது, சுட்டு கொண்டு போட்டுடுவாங்க, விஷ ஊசி போட்டு அவங்களை சாவச்சிடுவாங்க. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலுவையில் அறியப்படுவது அது ஒரு மரண தண்டை நிறைவேற்ற விதம். அது மற்ற மரண தண்டனை நிறைவேற்ற விதத்தை பார்க்கிலும் சிலுவை மரணத்தில் உச்சபட்ச வேதனை, உச்சபட்ச வலி, உச்சபட்ச அவமானம் இணையப்பட்டிருக்கும். அந்த சிலுவை மரணத்தை முதல்ல பர்ஷியன் அரசாங்கம் தான் அதை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, குருசிஃபிகேஷன். ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது ரோம அரசாங்கம். ஆயிரக்கணக்கானவரை சிலுவையில் அறைந்து கொண்டு போட்டிருக்கிறாங்க.
அதுல ஒருத்தர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப இதில் சில முக்கிய அம்சங்கள், சிலுவையில என்ன மாதிரி வலி வேதனை இருக்கும்னாக்கா, ஒருத்தர் சரீரத்துல உச்சபட்ச வலி வேதனை அனுபவிப்பாங்க. அதோட கூட மனதளவுல கூட உச்சபட்ச வலி அவமானத்தை கூட அவர்கள் உணர்வார்கள். காரணம், ஜனங்கள் பொதுவாக எல்லாரும் பார்க்கிற மாதிரி இந்த மரணம் நிறைவேற்றப்படும். சிலுவை மரத்துல அந்த ஒரு பிசிக்கல் டார்ச்சர் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டாக்கா, பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 3 ஆணி ஒட்டுமொத்த சரீரம் தொங்க வேண்டும். அப்படித்தான் கர்த்தர் இயேசு குரூசிபிகேஷன்ல சில பெயிண்டிங்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் பெயிண்டிங்ஸ் படத்துல என்ன காமிக்கிறாங்கனாக்கா, அது ராங் இன்ஃபர்மேஷனா இருக்குது. அவங்க எப்படி காமிக்கிறாங்கன்னா, கை 2 ஆணி அடிச்சு இந்த ஷோல்டர்ல ஒரு கயிறு கட்டின மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்கும். அது ராங். இன்னும் சில படத்துல கையில ஆணியே இருக்காது, ஆனா ஷோல்டர்ல அந்த கயிறு கட்டுற மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ராங் தாட்ஸ். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆணில 2 ஆணி அவர் கையில, 1 ஆணி அவர் பாதத்துல அடிச்சு ஒரு சராசரியான 60 kgலேருந்து 70 kg இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் அப்படியே தொங்க வச்சாக்கா எப்படி இருக்கும்? அதுக்கு மேல நம்ம எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பாருங்க, லிட்டரலா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆணில அவரு அடிச்சு தொங்க வைக்கப்பட்டார். அதோடைய விளைவு என்னன்னாக்கா, சுவாசிப்பது, பிரீத்திங் ரொம்ப கஷ்டமாயிடும். அவரு அந்த சிலுவை மரத்துல இருக்கும்போது ஒவ்வொரு அசைவும் ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேதனை இருக்கும். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மற்ற மரணத்துக்கும் இந்த மரணத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா, மற்ற மரணம் ஒருவேளை தூக்கு போட்டு விஷ ஊசி கொடுத்து இல்லைங்களா, இல்ல அவர கண்ணால சுட்டு கொன்னாக்கா மிஞ்சி போனா ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் ஜாஸ்தி, அதுக்குள்ள உயிர் போயிடும். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குரூசிபிகேஷன் அப்படி கிடையாது. ஒருத்தரை வந்துட்டு சிலுவையில அறையப்பட்டாக்கா மேக்சிமம் அவரு 6 அல்லது 7 நாட்கள் அவர் உயிரோடு இருப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் உயிரோடு இருக்கிறார்னாக்கா, அந்த சிலுவை மரணத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த வைட்டல் ஆர்கன்ஸ், அதாவது இருதயம், கல்லீரல், மண்ணீரல், ஹார்ட், லிவரு, கிட்னி, மூளை, பிரெயின், இதுல எந்தவித பாதிப்பும் இருக்காது. உயிரை காக்கக்கூடிய அந்த வைட்டல் ஆர்கன்ஸ் ஆரோக்கியமா இருக்கும், எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதனாலதான் அவங்களுடைய உயிர் சீக்கிரமா போறதில்லை. ஆனா சிலுவையில இருக்கக்கூடிய அந்த நபர் தண்ணி உச்சபட்ச தாகமா இருக்கும், பசி வாட்டி உதைக்கும். அதனால சரீரத்துல அந்த சக்தி நாளுக்கு நாள் அப்படியே குறையும். அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த வைட்டல் ஆர்கன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி ஆல் ஆஃப் சரண்டு கொலாப்ஸ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து மோர் ஆர் லெஸ் ஒரு 6 அல்லது 7 நாட்குள்ள அவர் உயிர் மறிச்சு போயிடுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ அவர்களுடைய அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னாக்க, அந்த சிலுவை மரத்துல சொல்லும் போது நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் எப்படி சொல்றாருனாக்கா, ஸ்லோ, டார்ச்சரிங், லிங்கரிங் பட் ஷியோர் டெத். அப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய தன் உயிரை விடுவாரு. ஆனால் சித்திரவதை ரொம்ப இருக்கும்,
ஆனால் நிச்சயம் ஒரு நாள் என்ன ஆயிடுவாருங்க, மரிச்சு போயிடுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ மற்ற மரண தண்டனை காட்டிலும் ஏன் சிலுவை மரணம் மிக கொடியது அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, இந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான். அது அந்த டியூரேஷன். அந்த ஒரு சிலுவை மரணத்துல 6 முதல் 7 நாட்கள் அவருடைய அனுபவிக்கிற அந்த ஒரு வேதனை மற்ற தண்டனை காட்டிலும் வலி வேதனை 1000 மடங்கு அதிகமா இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் சிலுவை மரணத்தில் இருக்கக்கூடிய சில அனுபவம். இதோட போத நினைக்கிறேன். இதுதான் சிலுவை மரணத்துல இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய அனுபவம் கூட. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த சிலுவை மரணத்துல ஒரு கான்சிக்ரேட்டட் லைஃப்க்கு அடையாளமாக அப்போஸ்தலர் பவுல் பேசிட்டார். அப்போ நீங்களும் நானும் தேவனோட நல் மனசாட்சி உடன்படி செய்திருக்கிற நாம் நம்ம வாழ்க்கையில கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பாகத்தான் இருக்கணும். ஒப்பாகத்தான் இருக்கும். ஓரளவுக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஓரளவுக்கு நான் நம்புறேன். கண்டிப்பாக பேசுற நானும் சரி, இந்த இணைப்பில் கேட்கிற நீங்களும் சரி, ஏதோ ஒரு வகையில் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நான் விசுவாசிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, இன்றைக்கு நம்மை பரிசோதனை செய்ய வேண்டும். லெட் அஸ் எக்ஸாமின் ourselves. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஒரு பாஸ்ஓவர் சீசன். ஒரு விசேஷமாக முயற்சி எதற்காக இருக்கணும்னாக்கா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் அனுபவத்தை ஆழமாக நாம் தியானித்து உள்வாங்க வேண்டும். பின்பு அந்த வாழ்க்கைக்கு நாம கூட சேர்க்கப்பட்டிருக்கின்றோம், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நம்மை நாமே இன்னைக்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இந்த தலைப்பு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். சரி, இப்போ நம்முடைய கான்சிக்ரேட்டட் லைஃப்ல அது சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை தானா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, ஆம் என்று சொல்லிட்டாக்கா, அதுல என்னெல்லாம் உள்ள இருக்கிறது? நான் சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட அறியப்பட்டேன் அப்படின்னு ஸ்பிரிச்சுவலா எதை குறிக்கிறது அப்படின்னு கேள்வி போட்டாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். லிட்டரலா 6 மணி நேரம், அதாவது காலை 9 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையில தொங்கி அறியப்பட்டு மறைச்சார். அது லிட்டரல். அடையாளமாக கர்த்தர் இயேசு எப்போ மறைச்சார் சிலுவையில அறையப்பட்டுனாக்கா, அவர் 30ஆம் வயசுல ஜோர்தான் நதியில அவர் கான்சிக்ரேட்டட் ஆயிட்டு அந்த கல்வாரி மலையில லிட்டரலா சாறு வரைக்கும் அந்த 3 வருட காலம் கூட அவர் சிலுவையில அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப நம்முடைய வாழ்க்கை எந்த ரீதியாக நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்ல முடியும், சொல்ல வேண்டும்? அதாவது பிரதர் எப்படி கேட்கிறாருன்னா, in what sense we can say that we are being crucified with Christ? அதாவது எந்த விதத்துல நானும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் எப்படி சொல்ல முடியும்? என்ன விஷயம் இருந்தா நம்ம சொல்ல முடியும், என்ன விஷயம் இருந்துட்டா நம்ம சொல்ல முடியும்? பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நான் இந்த கேள்வியை நான் என்னுடைய அன்பு சகோதர சகோதரி கிட்ட கேட்டதாக்கா, டக்கு 1 by 1 நம்ம சொல்வோம். எப்படின்னாக்கா, அவரோடு கூட பாடுபடுவது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நிலைத்தான், பலியின் ஜீவியம், சுயத்தை வெறுப்பது, தேவ சித்தம் செய்வது, இப்படி எல்லாம் சொல்லிட்டாக்க கூட இதெல்லாம் சரிதான். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லிட்டரலா நம்ம பார்க்கும்போது சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தர், அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் அவரை பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கும். வாட் இஸ் குருசிஃபிகேஷன்
அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டாக்கா, யார் ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டாரோ அவராலே அதற்கு பிறகு அவர் விருப்பத்தின்படி இறங்கி வந்து செயல்பட முடியாது. அப்படி ஒரு காலம் வாழ முடியாது. தட் இஸ் கிருசிபிகேஷன். யார் ஒருத்தருக்கு தன் கைகளினாலும் கால்களினாலும் ஆணி அடிக்கப்பட்டு சிலுவை மரத்தில் ஏற்றி நிற்கப்பட்ட ஆன பிறகு இனி அவருடைய விருப்பத்தின்படி, இனி அவருடைய சித்தத்தின்படி இறங்கி வந்து செயல்பட முடியாது. இனி அவர்களுடைய விருப்பத்தின்படி கிரியைகளை செய்யப்பட முடியாது. இனி அவருடைய விருப்பத்தின்படி வாழ முடியாது. தட் இஸ் கிருசிபிகேஷன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காரணம் சிலுவை மரத்துல ஒரு முறை அடிக்கப்பட்டாச்சுனாக்கா அது அடிக்கப்பட்ட நிலை தான். அதை எந்த காரணத்திலும் மாற்ற முடியாது. அதுதான் சிலுவையில் அரைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதே ஆஸ்பெக்ட்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில எங்க இருக்க வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்டவர் சொல்லர்த்தமாக மற்றும் அடையாளமாக தன் சுய சித்தத்தின்படி, தன் சுய விருப்பத்தின்படி வாழ முடியாது, வாழக்கூடாது. ஏன்? அந்த சுய சித்தம், அந்த சுய விருப்பம் ஒன்ஸ் ஃபார் ஆல் crucified. That's all. இது வேற மாதிரி நம்ம சொன்னாக்கா, சுய விருப்பம், சுய சித்தம் இதுக்கு மரித்திருக்கிற ஒரு நிலை, அதை மரிக்க செய்கிற ஒரு நிலை. இது ரெண்டு வார்த்தைகள் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். சுய சித்தம், சுய விருப்பம். இதோட கூட செல்ஃப் வில், செல்ஃப் டிசையர், இது கூட சுய நோக்கத்தை போட்டுக்கலாம், சுய திட்டங்கள் போக்கலாம், சுய தாளந்துகளை போட்டுக்கலாம். யார் ஒருத்தர் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லிட்டாக்கா, அந்த வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குதோ அவருடைய சுய திட்டம், விருப்பங்கள் அழைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதன்படி இனி வாழ முடியாது. That is being crucified with Christ. Very simple. பாருங்க, சகோதரர் ரசல் பிரதர் அவருடைய கமெண்ட்ரியில் என்ன சொல்றாருனாக்கா, சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் அவர் சொல்றாரு ஸ்லோ பட் ஷியோர் டெத். அதாவது ஜீவன் ஒரு 6 நாள் இருக்கும். ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா தான் அது போகும். ஆனால் போயிடும். தப்பிக்கலாம் முடியாது, தப்பிக்கலாம் மாட்டாங்க. அவர் நினைத்த மாதிரியெல்லாம் அதற்கு மேல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய முடியாது. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுய சித்தம், சுய விருப்பம் மறைச்சவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுய சித்தம், சுய விருப்பம் நம்முடைய உடன்படிக்கையோட அது அறியப்பட்டாச்சு. சிலுவையில் அறியப்பட்டிருக்கிற அர்த்தம் என்னன்னாக்கா, இதன்படி இனிமேல என்னால இப்படியெல்லாம் வாழ முடியாது, என்னால நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சரி, இந்த வாழ்க்கையில தான் நாம் வாழ்ந்து தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம தேவ பிள்ளைகளாக, பரிசுத்தாவை பெற்றவர்களாக ஓரளவுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம ஆறுதலா சொல்லிட்டா கூட, ஆனால் தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது போல நம்ம வாழ வேண்டும். அது போல நம்முடைய வாழ்க்கை வாழ முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒருத்தர் கம்ப்ளீட்டா கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டேன் என்று சொல்லிட்டாக்கா, அந்த மாதிரி வாழ்க்கையை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாதிரி கஷ்டங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன, அதுல என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டாக்க பார்த்துட்டோம். இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். சுய சித்தம், சுய திட்டம், சுய நோக்கம் இதெல்லாம் சிலுவையில் அறியப்பட்டாச்சு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம கஷ்டம் இருக்கும் நீங்க திங்க் படிப்பாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரி. அப்ப பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த சுய சித்தம், சுய திட்டம், சுய நோக்கம் இதெல்லாம் சிலுவையில் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட அவர்களாக தானாக இல்லைங்களா இறங்கி வர முடியாது நம்ம பாட்டோம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன எங்க ரைட்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறாருனாக்கா, அவர்களால அநேகர் தவறாக ஒரு புரிதல் இருக்குது. அதாவது தவறாக சொல்ல முடியாது, குறைவு புரிதல் இருக்கிறது பை டிஃபால்ட். என்னன்னாக்கா, நல்லா கவனி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் போகுது. யார் ஒருவர் அப்படி போதித்து இல்லைங்களா, அப்படி நினைத்து என்ன நினைக்கிறானாக்கா, பிரதர் நான் சுய சித்தம், சுய விருப்பம் அதெல்லாம் விட்டு மறைச்சிருக்கிறேன் அப்படின்னு வாழக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேனாக்கா, அப்படி சொல்லிட்டாக்கா அவங்க கிட்ட இருக்குது ஒரு சிக்கல். என்ன சிக்கல்னாக்கா, சுய விருப்பம்னு சொல்லிட்டாக்கா அதுல நல்ல விருப்பமும் இருக்குது, கெட்ட விருப்பமும் இருக்குது. சுய சித்தம்னு சொல்லிட்டாக்கா அது நல்ல சித்தமும் இருக்குது, கெட்ட சித்தமும் இருக்குது. இதோட கூட சுய நோக்கம், சுய திட்டம்னாக்கா நல்ல நோக்கம் நல்ல திட்டமும் இருக்குது, கெட்ட நோக்கம் கெட்ட திட்டமும் இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ ஒரு சுய விருப்பம் சுய சித்தம் விட வேண்டும் என்று எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னாக்கா, நம்முடைய சுயமான கெட்ட சித்தம், கெட்ட நோக்கம், கெட்ட விருப்பம் விட்டுவிட வேண்டும். அதாவது ஒரே வார்த்தையில சொல்லிட்டாக்கா, பாவமான விஷயங்களை தேவனுடைய சன்னிதானத்துல வந்து அறிக்கை செய்து அந்த காரியங்களை எல்லாம் விட்டு இனி அதன்படி வாழக்கூடாது, வாழ முடியாது அப்படின்னு நாம் புரிந்து கொள்கிறோம். தட் இஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படிதான் புரிந்துக்கிறோம். அது கரெக்ட் தான், அது சரிதான். ஆனா கண்டிப்பாக ஒருத்தர் பாவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, பாவ விருப்பங்கள் நிறைவேற்ற முடியாது, பாவ நோக்கங்கள் பாவ திட்டங்கள் நிறைவேற்ற முடியாது. அது கரெக்ட் தான். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சும்மா சிலுவையில் அறையப்படவில்லை. என்ன சொல்றதுனாக்கா, யாரோடு கூட? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஏன் அப்போஸ்தலன் பவுல் அப்படி சொல்லிட்டாருனாக்கா, அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, வெறும் நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லியிருந்தா போதும். ஆனா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார் வசனத்துலனாக்கா, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்றார். அப்போ நம்முடைய சிலுவை அறியப்பட வேணும்னாக்கா நமக்கு யார் மாடல்னாக்கா, கர்த்தர் இயேசு தான் மாடல். அவர் போலவே நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இதான் பாயிண்ட். அப்ப கர்த்தர் இயேசு லிட்டரலா சிலுவையில் அறையப்பட்டார். அடையாளமாக தம் சுய சித்தம் சுய விருப்பத்தை அறிந்திருந்தார். அப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு நல்லா கவனிங்க, கர்த்தர் இயேசு சுயத்தை விருப்பத்தை சித்தத்தை அறிஞ்சிட்டார்னாக்கா அவர்கிட்ட பாவ சித்தம் இருந்துச்சா, பாவ விருப்பம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா இல்லை. அவர் வந்துட்டு பூர்ணர், இஸ் பெர்ஃபெக்ட். அப்ப கர்த்தர் இயேசு கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்ப கர்த்தர் இயேசு சுய சித்தம் சுய விருப்பம் அறிஞ்சிட்டாருனாக்கா, எந்த சித்தம் எந்த விருப்பத்தை அறிஞ்சிட்டாருனாக்கா அவர்கிட்ட இருந்ததெல்லாம் நன்மை தான். அந்த நன்மையான விஷயத்தை தான் அவர் அறிஞ்சிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரியில, அவர்கிட்ட இருந்ததெல்லாம் நியாயம்தான். அந்த நியாயமான விஷயத்தை தான் அவர் சிலுவையில் அறிஞ்சிட்டார்.
இப்ப நாம் கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, ரொம்ப பிரதானமாக நம்முடைய பாவமான சித்தம் விருப்பம் மாத்திரம் விடுவது போதாது. காரணம், நம்ம எல்லாம் பிறப்பிலிருந்து என்னங்க பாவிதான், பை பர்த். ஆனால் அதை பார்க்கிலும் நம்முடைய நியாயமான சில காரியங்கள் இருக்கும், சில விருப்பங்கள் இருக்கும், நீதியான சில சித்தங்கள் இருக்கும், நீதியான சில நோக்கங்கள் இருக்கும். இதை கூட நாம் விட வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க, தேவ சித்தம் செய்ய முயற்சிக்க போது நம்முடைய சுய சித்தம், நம்முடைய சுய விருப்பம் அது நியாயமாகத்தான் இருக்கலாம். அது தேவ சித்தம் செய்வதற்கு என்ன இருக்குங்க, அது தடையாக இருக்கும், ஒரு முட்டுப்புள்ளியாக இருக்கும். இதைத்தான் நாம சொல்றோம், சிலுவையில இயேசு கிறிஸ்துவோட கூட அறியப்பட வேண்டும். இப்ப வேற மாதிரி நம்ம போடலாங்க இந்த பாயிண்ட். நம்ம பாஷையில ரொம்ப இறங்கி நான் பேசுறேன். என்னுடைய நல்ல பெயர் ஒண்ணு இருக்குது, அது ரொம்ப நியாயமான விருப்பத்துல தான் நான் பேசுறேன். இது பாவம்லாம் கிடையாது. நமக்கிட்ட ஒரு சுய மரியாதை இருக்கணும், செல்ஃப் டிக்னிட்டி இருக்கணும். இதை எந்த விதத்திலையும் எந்த இடத்துலயும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஒரு மனுஷன்கிட்ட அந்த உணர்வு இருக்கணும். என்ன உணர்வோ, எந்த இடத்துல நம்ம என்னுடைய பேர் என்ன ஆயிடக்கூடாது, கெட்டு போக கூடாதுன்னு அது அனுமதிக்க கூடாது. அதெல்லாம் பாவமே கிடையாது பிராக்டிக்கலா. ஆனாக்கா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில சந்தர்ப்பத்துல நம்முடைய நற்பெயர் எப்படியெல்லாம் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனாக்கா, பிரதர் நான் அந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லை பிரதர், நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யவே இல்லை பிரதர், நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லதே இல்லை பிரதர், என்ன தப்பு தப்பா பேசுவாங்க பிரதர், இதெல்லாம் நியாயமா தான் நான் கேட்கிறேன், எனக்கு அவங்க அநியாயமா என்னை குற்றம் சுமத்துறாங்க பிரதர். இதெல்லாம் தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில சந்தர்ப்பங்கள்ல சில சூழ்நிலைகள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் நம்முடைய நல்பெயரை கெடுக்கிற பாதி அனுபவிப்பார். காரணம், நம்முடைய அனுபவத்துல இது கூட ஒரு அனுபவமாக கருத வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்முடைய குணலட்சண வளர்ச்சிக்காக அல்லது தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்காக அந்த மாதிரி சமயத்துல நம்முடைய நியாயமான உரிமைகளை பயன்படுத்தாமல் அந்த ஒரு சூழ்நிலையில, அந்த ஒரு தருணத்துல நம்ம அமைதியா இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு பிரதர்? நம் பேரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதை நாம் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சுயம் அப்படியே கொந்தளிக்கும். தட் இஸ் a clear indication. நாம் போராடுவோம், எப்படியாவது நான் நல்லவன் சொல்லிட்டு நிரூபிக்க நாம் முயற்சி செய்வோம். பட் அது தேவ சித்தம் இல்லை. அதுதான் சுய விருப்பம், சுய சித்தம். அப்போ யார் ஒருத்தர் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சுனாக்கா இல்லைங்களா, அப்போ நம்முடைய நல்பெயர் கெடுக்கும் போது அந்த சூழ்நிலையில நாம் அமைதியாக இருக்க வேண்டும். தட் இஸ் கிறிஸ்டிஃபிகேஷன் ஆஃப் அலாங் வித் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறியப்பட்ட ஒரு நிலைமை. இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாக்கா, ஒரு புது சிருஷ்டி எந்த ஒரு சூழ்நிலையில கூட தன் உரிமைக்காக போராடக்கூடாது. ஒரு புது சிருஷ்டி நான் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவசியம் தேவையில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கே உரிதான சில வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள்.
மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். பாத்தீங்களா, யார் ஒருத்தர் கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாக்க அப்படி வேணாம், இப்படி பேசலாம். நாம எல்லாம் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க பிரதானமாக மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையிலோட கூட அறைந்திருக்கிற ஒரு நிலையில தான் இருப்பாங்க. இன்னும் ரொம்ப தெளிவா இன்னொரு வசனத்தை சொல்லலாம். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்துல ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டுதல் என்பதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்போ இங்க பாயிண்ட் என்ன சொல்றோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் ட்ரையா போச்சு, ஆனாக்க கூட அது நம்ம திங்க் பண்ற ஒரு நிலையில இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்முடைய நியாயமான சித்தம் தான், நம்முடைய நியாயமான விருப்பத்தை தான், அது யாருக்கிட்டையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய நற்பெயர் அதை கெடுத்துட்டா கூட அந்த சூழ்நிலையில ஒரு புது சிருஷ்டி அதை நிரூபிக்கணும் தேவையில்லை. அதுதான் உண்மையான சிலுவையில அறையப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். இந்த செகண்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போகும். அப்படி நம்ம போயிட்டாக்கா நம்முடைய கிறிஸ்துவ ஜீவித்துல என்னெல்லாம் கஷ்டம் வரும். ஆமா பிரதர், நான் யார்கிட்ட நிரூபிக்கல பிரதர், நான் சொன்னதெல்லாம் நியாயம்தான், ஆனாலும் என்னை வந்துட்டு அபாண்டமா பழி சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லி சகிச்சு வாழ்ந்தாக்கா அந்த ஒரு பாதை, அந்த ஒரு வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நம்முடைய மூத்த சகோதரர் இப்படி சொல்றார், the nearer a person to perfection, அதாவது பூர்ணத்துக்கு ரொம்ப கிட்ட ஒரு மனுஷன் வாழும்போது the stronger his will, அவருடைய சித்தம் விருப்பம் நோக்கம் உறுதியாகத்தான் இருக்கும். more difficult to crucify, அதனால அவருடைய சிலுவையில் அறிஞ்சு வைப்பது முடியாத காரியம், ரொம்ப கடினமான காரியம். அதாவது என்னன்னாக்கா, பூர்ணத்துக்கு ரொம்ப கிட்ட ஒரு மனுஷன் வாடும்போது அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் அவருடைய நோக்கம் ரொம்ப உறுதியாக இருக்கும். அப்படி உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த விருப்பம் சித்தம் நோக்கத்தை சிலுவையில் அறிவது முடியாது, கூடாது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பூர்ணத்துக்கு ரொம்ப கிட்ட, அதாவது என்னன்னாக்கா இப்ப கண்டிப்பா நம்ம எல்லாம் அபூர்ணர் தான். ஆனா நாளுக்கு நாள் நம்முடைய குணலட்சணத்தை வளர்த்து அந்த பூர்ணம் இல்லை கிடையாது, சம்பூர்ணமான பூர்ணர் கிடையாது, ஆனா பூர்ணத்துக்கு அருகாமை கிட்ட நம் பக்கத்துல நாம் போகும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், நான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன்ல பக்கத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அப்படி வந்துச்சுனாக்கா புரியுதுங்களா, அதெல்லாம் பாவம் கிடையாது, அது நல்லதுதான். கொஞ்சம் பூர்ணத்துக்கு பக்கத்துல நம்ம வந்துட்டாக்கா அப்போ நம்முடைய மைண்ட் என்ன பேசணும்னாக்கா, நான் நியாயமா தானே பேசினேன், நான் நியாயமாகத்தானே செய்தேன், நான் ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட தானே ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேசிட்டேன், நான் அன்பாகத்தானே இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். அதெல்லாம் தப்பு கிடையாது, அது பாவம் கிடையாது. காரணம் அவர் பூர்ணத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறார். அதை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். எப்படி சொல்லலாம்னாக்கா, இப்ப நம்ம கொஞ்சம் இறங்கி நான் பேசுறேன் தமிழ்ல, பிரதர் நான் நியாயமா தானே பேசுனேன் பிரதர், நான் ஏன்னா பேசுனது தப்பு, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா,
இதெல்லாம் குறிக்குது. ஐ ஆம் க்ளோசர் டு த பர்ஃபெக்ஷன். அதாவது நான் பூர்ணத்துக்கு அருகாமையில் இருக்கும்போது ரொம்ப முக்கியமா இந்த மாம்சம் இதெல்லாம் பேசுறதுக்கு தோணும். அது எங்க வந்தாலும் எடுத்துக்கலாம். ஒருவேளை குடும்பத்துல எடுத்துக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல எடுத்துக்கலாம், இல்ல ஐக்கியத்துல இருக்கலாம். இப்படி நம்முடைய சுய விருப்பம் சித்தத்தை விட்டு கொடுக்க முடியாம, ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு நிலை. ஏன்னாக்கா அது சரின்னு தான் என் மனசுல தோணுது, அது நியாயம்தான் என் மனசுல படுது, அது சரியாகத்தான் இருக்கிறது. இது நிமித்தம் அந்த ஒரு நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க இருப்பாங்க. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, we will never yield. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? விட்டு கொடுக்க மாட்டோம், வளைஞ்சு கொடுக்க மாட்டோம். அப்படி ஒப்பு கொடுக்காம ஒரு நிலையில இருக்கும் போது இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்டது மகனே மகளே, நீ சரிதான், நீங்க அன்பு தான், நீங்க நியாயமாக தான் பேசுறீங்க. ஆனா இந்த இடத்துல, இந்த தருணத்துல அங்க உங்களுடைய சுய விருப்பத்தையும் உங்களுடைய சுய சித்தத்தையும் வேற, இங்க அதெல்லாம் நீங்க விட்டுடுங்க. என்னுடைய சித்தம் வேற, உங்களுடைய சித்தம் வேற அப்படின்னு தேவன் சொல்வான். ஒருவேளை ஏன்னாக்கா அவரு எங்கிறாரு, பரிபூர்ணத்துக்கு பரிசுத்தத்துக்கு ரொம்ப அருகாம இருக்கிறதுனால ஒரு சில நேரத்துல ஜெபத்துல கூட தேவன் கிட்டே என்ன பண்ணிடுவாங்க, ஆர்குமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுய சித்தம் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, நம்மை அழைத்த அழைப்பு நம்மளை எப்படி இருக்க சொல்றதுனாக்கா, நீ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். மோர் டிஃபிகல்ட் டு crucify with Christ. அதாவது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாக்கா, அப்படி கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுற ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப கடினம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும். பாருங்க, இங்க வெறுமனையாக சிலுவையில் அறையப்பட வேண்டும் சொல்லல. யாரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும்? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைய வேண்டும். அப்போ கர்த்தர் இயேசு அவரு பரிபூர்ணரா இல்ல அபூர்ணரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, அவர் பர்ஃபெக்ட். அவரு பரிசுத்தத்துக்கு அருகாமைலாம் இல்லையோ, அவர் பரிசுத்தர் தான். இஸ் அ பர்ஃபெக்ட். அவர் பூர்ணர். அப்ப அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை அவர் விடணும்னாக்கா எவ்வளவு கஷ்டம் இருக்கணும். கர்த்தர் இயேசு என்ன செய்துட்டாருனாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரொம்ப 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 முக்கியம், தயவு செய்து கவனிங்க. கர்த்தர் இயேசு அவருடைய சுய சித்தம், சுய விருப்பம், சுய நோக்கம் எல்லாமே பரிசுத்தம், பர்ஃபெக்ட் தான். அதுதான் அவர் கெத்செமனில அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை, டிவைன் பிளான அழகா அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஒரு நியாயம், ஜஸ்டிஸ் அவர் பார்க்கிறார். தேவனுடைய நீதி எப்படி இருக்குதுன்னா, தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். நீதி அவர் சிங்காசனத்தின் ஆதாரம். அவரு கிட்ட நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னாக்கா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். அவர் நம்ம கிட்ட அதிகமா கேட்க மாட்டாரு, கொஞ்சமா கேட்கவே மாட்டார். அப்படி பார்க்கிறாரு கர்த்தர் இயேசு கெத்செமனில தேவனுடைய தெய்வீக திட்டத்தை. அப்படி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு பரிபூர்ணர். ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறாருனாக்கா, நான் வந்து ஆதாமுக்கு ஈடுபலி கொடுக்கறதுக்கு தான். ஆதாம் ஒரு பரிபூர்ணர், கர்த்தர் இயேசு பரிபூர்ணர். ஒரு பரிபூர்ண ஜீவத்துக்கு ஒரு பரிபூர்ண ஜீவம், அவ்வளவுதான். இது டிவைன் ஜஸ்டிஸ். இது தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயம், நீதி. ஆனா இங்க பிதாவாகிய தேவன் என்கிட்ட
கொஞ்சம் அதிகமா கேட்கிறாருன்னு தான் கெத்செமனில அவர் பார்க்கிறார். டிவைன் ஜஸ்டிஸ். என்ன அது அதிகமா கேட்கிறாருனாக்கா, ஆதாம் கொடுக்காதத வந்துட்டு பிதாவாகிய தேவன் என்கிட்ட கேட்கிறார். என்ன ஆதாம் கொடுக்கலனாக்கா அந்த அவமானம், அத பிதாவாகிய தேவன் என்கிட்ட கேட்கிறாரு. பாருங்க, ஈடுபலி ரான்சம்னாக்கா ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் பிரைஸ், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஆனால் கர்த்தர் இயேசு கிட்ட பிதாவாகிய தேவன் கொஞ்சம் அதிகமா கேட்கிறார். என்னன்னாக்கா அது அவமானம். பாருங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு ஏன் தெரியலன்னா, சிலுவை மரத்துல ஒருத்தர் சாவணும்னாக்கா குறைஞ்சி 6 அல்லது 7 நாள் அவர் தொங்கி சாவணும். ஆனா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6 மணி நேரத்துல அவருடைய ஃபுல் வேலையை முடிச்சிட்டார். அதத்தான் என்ன நம்ம பார்க்கிறோம்னாக்கா, ஆதாம் அங்க அவமானத்தின் காரியத்தை கொடுக்கல, ஆனா என்கிட்ட கேட்கிறாரு. இது கர்த்தர் இயேசுக்கு சரியா பட்டுச்சு. அவருடைய சித்தத்திலையும் விருப்பத்திலையும் நோக்கத்திலையும் கரெக்டா உணர்ந்துட்டாரு. அது நியாயமா தான் இருந்துச்சு. அது நிமித்தமாக அவரு ஜெபம் வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டார். என்ன மாதிரி ஜெபம் செய்யறாருனாக்கா ஒரு வசனம் வாசிக்கலாங்க. எபிரியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரியர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பாருங்க, போதும் சிஸ்டர். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். ஏன்னாக்கா, ஆமா, எனக்கு என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துக்கிறார் பிதாவாகிய தேவன்னாக்கா, என்னுடைய பலி அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ரட்சிக்கணும், ஈடுபடி செலுத்தணும், அந்த பயம் இருந்துச்சு. ரெண்டாவது, அவர் ஏற்கனவே செல்லப்பிள்ளையாக தேவட்ட யுகாயுகத்திலிருந்து இருந்தார். ஒருவேளை அவருடைய பலியின் ஜீவியம் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அவர் 2ஆம் மரணத்துக்கு போறதுக்கு பயம் இருந்துச்சு. அதுக்குன்னா மேல அவரு தேவன் இவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராவா கேட்கிறார். அதாவது ஆடட் கப், சேர்க்கப்பட்ட பாத்திரம். என்னன்னாக்கா, ஆதாம் கிட்ட கேட்காத அந்த அவமானத்தை கர்த்தர் இயேசு கிட்ட கேட்கிறார். அதுக்கு தாங்க அவர் கெத்செமனில 3 தடவை ஜபிக்கிறார். கூடுமானால் இந்த பாத்திரத்தை எடுன்னு 3 தடவை ஜபிக்கிறாரு. பிறகு என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த பாத்திரத்தை என்ன இருந்துச்சுனாக்கா அவமானம் இருந்துச்சு. ஆனா அந்த பிரேயர்ல இம்மிடியேட்டா அவர் ரியலைஸ் பண்ணிட்டார். என்ன ரியலைஸ் பண்ணார்னாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. நானே கர்த்தர் இயேசுவே இவ்வளோ நுணுக்கமா நியாயமா ஞானமா சிந்திக்கிறேனாக்கா, என் பிதா என்னிலும் பெரியவர், என்னை பூர்ணர் ஆக்குனதும் அவர் தான். என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஈவோ, அதற்கு இம்மிடியேட்டா கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ஆக்சுவலா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு பரிபூர்ணர், அவர் பரிபூர்ணமான சித்தம், அவர் பரிபூர்ணமான எல்லா நியாயமான விஷயத்த விட்டு கொடுக்கணும்னாக்கா ரொம்ப 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 கஷ்டம். தட் இஸ் crucifixion. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன்னாக்கா பூர்ணர் கர்த்தர் இயேசு, அவரு சித்தம் விருப்பம் கூட என்னங்க பூர்ணமா இருந்துச்சு, அதையும் சிலுவையில் அரைஞ்சிட்டார். நாம பூர்ணத்துக்கிட்ட நம்ம இருக்கிறோம், அருகாமையில இருக்கிறோம். நம்முடைய சித்தம் விருப்பம் அது ஒருவேளை நம்ம குடும்பத்துல இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், ஐக்கியத்துல இருக்கலாம்,
இவைகளெல்லாம் கூட சிலுவையில அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம் வாழ்கின்றோமா? சுய பரிசோதனை செய்ய வேண்டும். பாருங்க, இப்ப 3வது பாயிண்ட் போயிடலாம். ஒருவேளை இதையும் நம்ம செய்துட்டு நம்ம இந்த கிறிஸ்துவ ஜீவித்தை வாழும்போது ஜனங்க சும்மா இருந்துருவாங்கள? நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு கர்த்தர் இயேசு எடுக்கலாம். அவரு நியாயமான சித்தத்தை விருப்பத்தை வந்துட்டு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல வச்சுட்டு ஒப்பு கொடுத்துட்டார். பிறகு என்ன நடந்துச்சு? கெத்சமனிலிருந்து அந்த கல்வாரி போறதுக்குள்ள கர்த்தர் இயேசுவ அந்த ரோமர் ஜனங்கள் இல்ல கூடவே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர் எப்படி பார்த்தாங்க? ஒரு குற்றவாளியா பார்த்தாங்கோ. குற்றத்தையே அவர் மேல சுமந்துட்டாங்கோ. கர்த்தர் இயேசுடைய நற்பேரை அவங்க கெடுத்துட்டாங்கோ. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, கடைசியில அங்க இருக்கிற ஜனங்கள் ஜெயிச்சுட்டாங்கோ. கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க? அவர் நற்பேரை எல்லாம் கெடுத்துப்பட்டாங்க. அவருடைய விருப்பம், அவர் பரிபூர்ணமான சித்தம் எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு அவர் என்ன மாதிரி ஒரு நிலையில நிக்கிறார்னாக்கா, ஒரு குற்றவாளியா நிக்கிறார், ஒரு கிரிமினலா நிக்கிறார். வாசிக்கலாம் வசனம், ஏசாயா 53:12. ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் நமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய தம்முடைய ஆத்ம மரணத்திலிருந்து அக்கிரமக்காரரின் ஒருவராக எண்ணப்பட்டு, he has been considered as a criminal, ஒரு குற்றவாளியாக அவங்க என்ன பண்றாங்க, எண்ணப்பட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. பிலாத்து முன்னால பரபாசா இல்ல கர்த்தர் இயேசுவா 2 பேரும் கேக்குறாங்க. பரபாஸ் யாரு? ஒரு கிரிமினல். அப்போ ஒரு கிரிமினல் பக்கத்துல கர்த்தர் இயேசுவை நிக்க வச்சுட்டு இவரு என்ன பண்றாரு? அக்கிரமக்காரனாக ஒருவராக எண்ணப்பட்டாங்கோ. they are made equal to பரபாஸ். சமநிலையப்படுத்திட்டாங்கோ ஒரு திருடன் பக்கத்துல கர்த்தர் இயேசு. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு, உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தர் இயேசு யாருன்னா, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன். நமக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கும் யாருக்கும் தெரியல அவர் யாருன்னு. இன்னைக்கோ பேர் கிறிஸ்தவ யாருக்கும் தெரியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, சிலுவையில அறையும் போது 2 கல்லர்கள் மத்தியில கர்த்தர் இயேசுவை நிக்க வச்சுட்டாங்க. இப்படித்தான் கர்த்தர் இயேசுவை ஒரு குற்றவாளியாக ஜனங்கள் பார்த்தாங்க. அப்படியே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய விருப்பம், நம்முடைய சித்தம் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாக்கா ஜனங்க நம்ம என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு ராஜாதி ராஜா இல்லைங்களா கர்த்தர் இயேசு அவரையே குற்றவாளி சொல்லிட்டாக்கா, இன்னைக்கு நம்ம குடும்பம், உலகம், ஐக்கியம் எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம பேசும்? அவர் அப்படிதான் பிரதர், அவர் தப்பு செய்துட்டார் பிரதர், அவருக்கு திராணி இல்லை, அவருக்கு இதால ஜெயிக்க முடியாது, அவனால் முடியாது, இப்படித்தான் நம்ம பேசுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அந்த நேரத்துல நம்முடைய இருதயம் என்ன ஆகும்னாக்கா கொதிக்கும், பாயில் ஆகும். ஆனா ஆக்சுவலா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாதை அப்படிப்பட்ட பாதை தான். நம்ம வெறுமனையாக நம்ம பேசுறோம் இல்லையா, இது இடுக்கமான பாதை, இது வழி இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கின்றது. அது கண்டுபிடிக்கிறவர்கள சிலர்னு வெறுமையாக சொல்றது இல்லை, அது இடுக்கமான பாதை தான், அது நெருக்கமான பாதை தான். அந்த பாதை அப்படிப்பட்டது தான். நம்மனால முடியாது, நம்ம தப்பு தப்பா தான் பேசுவாங்க. அது குடும்பத்திலையும் சேர்த்தான், கணவன் இருக்கட்டும், மனைவி இருக்கட்டும், பிள்ளைகள் இருக்கட்டும், அவங்க இப்படிதான் பேசுவாங்க.
எப்படி பேசுவாங்கன்னா, இன்னும் அவருக்கு பிள்ளைக்கே தெரியாதுப்பா, இன்னும் கொஞ்சம் எரிங்கி பேசுனாக்கா என்ன பண்ணுவாங்க, இவர் பைத்தியக்காரன்பா, எப்போ பாரு பைபிளை தூக்கி எங்கன்னா ஓடி போயிடுறாரு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இது ஒரு பக்கம் நம்ம பொறுத்துக்கலாம். ஆனால் ஐக்கியத்திலே நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நம்ம தப்பா பேசிட்டாக்க தாங்க முடியுமா? ஒருவேளை 15 வருஷம் 12 வருஷம் 10 வருஷம் கான்சென்ட்ரேட்டட் ஆயிட்டு இப்படி யார் ஒருவர் நம்முடைய கூட இருக்கிற சகோதர சகோதரிகளே நம்ம இந்த மாதிரி கேவலமா பேசிட்டாக்கா நம்மனால தாங்க முடியுமா? இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதுதான் திஸ் இஸ் ரியல் பீயிங் கிறிஸ்டிஃபிகேஷன் அலாங் வித் கிரைஸ்ட். இதுதான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நிலை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஏன் பிரதர் தேவன் இப்படி எல்லாம் நம்மளை சோதிக்கிறாரு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு அனுபவிக்கிறார்னாக்கா, பாருங்க, கர்த்தர் இயேசு ஒரே பேரான குமாரன் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கெத்செமனேலேருந்து அந்த சிலுவை மரத்துல மட்டும் இல்லை, அந்த ஞானஸ்தானத்திலிருந்து யோர்தான் நதியிலிருந்து அந்த கல்வாரி வரை அவருக்கு எவ்வளவு அவமானங்கள், பரிசேயர்கள் மூலமாக, சதுசேயர்கள், வேதபாரர்கள், கூட இருக்கிற சீஷர்கள் இல்லைங்களா, அவருக்கே அவர் அவமானம் இருந்துச்சுனாக்கா அவருடைய எஜ்ஜை ஜாடி அடிச்சொடுகளை பின்பற்றவர்களா இருக்கிற நமக்கு இல்லைங்களா, சொட்டு அளவுக்கு டிராப் அளவுக்கு இல்லைன்னாக்கா நாம எப்படி சொல்வோம் தேவனுடைய பிள்ளை என்று? நம்ம எப்படி சொல்வோம் கர்த்தர் இயேசுவின் சீஷர் என்று? இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, பாருங்க, ஒரு புது சிருஷ்டி உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருந்து நாம இந்த ஒரு பலியின் ஜீவித்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்னாக்கா நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குவாங்கன்னு ஒரு வசனம் படிக்கலாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நம்ம பிரிச்சு நம்ம தியானிக்கணும். என் நிமித்தம், கர்த்தர் இயேசுவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, ஒரு விதம் இல்ல பல விதமான தீமையான மொழிகளில் உங்கள் பெயர்களை பொய்யாய் சொல்றாக்கா, என்னங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் பொய்யா பேசுனாக்கா என்ன சொல்றது? லாஸ்ட் வார்த்தை என்ன படிங்கம்மா? சொல்வார்களானால், அதுதான் பாயிண்ட். யூ ஆர் பிளஸட், யூ காட் பிளெஸிங், பாக்கியவானா இருக்கணும். ஆனா பாயிண்ட் என்னன்னாக்கா, என் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து நிமித்தமாக, நிஜமாலுமே நம்ம தப்பு செய்து நம்ம தப்பா பேசுறதை பத்தி பேசலைங்க. நம்ம நியாயமா தான் பேசுறோம், நீதியா தான் பேசுறோம், தேவ சித்தத்தை தான் செய்யற வரோம். சுய விருப்பம் சுய சித்தத்தை எல்லாம் நம்ம கர்த்தர் இயேசுவோட கூட சிலுவையில் அறையப்பட்டு இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்துட்டு அப்படி பொய்யா பேசுனாக்கா we are blessed. இன்னொரு விதத்துல நான் சொல்லிட்டேன், பிரதர் யூ ஆர் குட் பிரதர், பிரதர் நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க, அன்னைக்கு தான் நீங்க உந்துட்டீங்க. ஆனா பிரதரை அவர் நன்மையா செய்துட்டா கூட பின்னால போயிட்டு பொய்யா பேசிட்டு அவர் நற்பெயர் கெடுக்கிறாங்கனாக்கா அப்ப அந்த பிரதர் வந்துட்டு இந்த ஒரு பாதையில இருக்கிறாருன்னு தான் பொருள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப 4வது பாயிண்ட் போயிடலாம். இங்க பிரதர் என்ன எழுதுறாருனாக்கா, யார் ஒருத்தர் சிலுவையில் அறியப்பட்டாச்சோ அவருக்கு டார்ச்சரிங் அண்ட் ஸ்லோ பட் ஷோர் டெத். அதாவது அவருக்கு டார்ச்சர் எப்படி இருக்கும்னாக்கா பல விதமான வலி. கர்த்தர் இயேசுக்கு ஒரே மாதிரி வலி வச்சா பல விதமான வலி, 3 ஆணி வலி, உடம்பு முழுதும் ரணகாயம் வலி. பாருங்க,
சிலுவை மரத்துல மற்ற கிரிமினலுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் இருக்கக்கூடிய மெயின் வேறுபாடு என்னன்னாக்கா, மற்ற எந்த கிரிமினலுக்கும் தலையில முள்முடி வைக்கலிங்க. ஆனா கர்த்தர் இயேசுக்கு மாத்திரம் தலையில முள்முடி வச்சிருக்கிறாங்க. அப்ப தலையில முள்முடி குத்தி அந்த வலி, வாரினால கம்ப்ளீட் அடி, இத்தனை வலி வேதனையில இருந்து கர்த்தர் இயேசு எப்ப விடுதலை ஆனார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க, அவர் மரணம் தான். தட்ஸ் ஆல். தட் இஸ் த அல்டிமேட் பாயிண்ட். மரணம் வரைக்கும் அவருக்கு வேதனை வலி. அதுதான் பிரதர் ரசல் என்ன சொல்றாருனாக்கா, ஸ்லோ லிஞ்சரிங் பட் ஷியோர் டெத். அதாவது நிதானமா தான் அந்த உயிர் போகும், பல விதமான நோப்பட்ட ஆகணும், ஆனா அவர் தப்பிக்க முடியாது, சாவணும். அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல நம்முடைய சொந்த சித்தம், நம்முடைய சொந்த விருப்பம் இதெல்லாம் விட்டு கொடுத்தாக்கா ஒரு விதம் இல்லைங்க, பல விதமான துன்பங்கள், பல விதமான அவமானங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த பாடுகள் எல்லாம் எப்போ முடிவுக்கு வரும்? அதாவது நம்ம பாஷையில சொல்றோம்ல, எப்பதான் இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரோம்னாக்கா மரணத்துல தான். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்முடைய விருப்பம் சித்தம் எதுவரை நமக்கு தொடர்ந்து வரோம்னாக்கா மரண பரியந்தம். வாசிக்கலாம் ஒரு வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்போ நம்முடைய சொந்த விருப்பம் சித்தத்தை நம்ம கிறிஸ்துவோட கூட சிலுவையில அறையப்பட்டாச்சோ அந்நாள் முதல் இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்னா, இந்த பாதையில எல்லா கஷ்டம் துக்கம் அவமானங்கள் நோவு இருந்தா கூட அதுல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், அதுல ஒரு சமாதானம் இருக்கும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷப்படுகிறீர்கள் சொல்லிட்டு என்றாலும் பாயிண்ட் வச்சார். என்றாலும் என்னாக்கா, இப்போ இந்த பாஸ்ஓவர்ல, இந்த ஒரு பஸ்கா சீசன்ல, இந்த வருஷம் தேவன் பேசுகிற நானும் சரி கேட்கிற நீங்களும் சரி ஒரு விசேஷ சோதனையை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பஸ்கால அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்து அந்த பஸ்கால நம்ம கை போடுறோம். மறுநாள்ல இருந்து எல்லா கஷ்டமும் போயிடுமா? இல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரி, மறுநாள்ல இருந்து ஒரு புது விதமான அனுபவம் தேவன் நமக்கு கொடுப்பார். அப்போ என்ன சொல்றாரு? என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம்தான். துன்பம் அப்படியே நம்ம கூடவே வரும். இந்த பஸ்கா சீசன்ல ஒரு விதமான துன்பம் இருக்கும், ஆனா நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு, நம்ம குணலட்சணத்தின் ஒரு வளர்ச்சி, குணலட்சத்தின் ஒரு முதிர்ச்சிக்காக இன்னும் பல விதமான அனுபவத்தை தேவன் தருவாரு. இப்போது கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகள்னா, கொஞ்ச காலம்னா என்னங்க? மரண பரியந்தம். இட் இஸ் நாட் இந்த பஸ்கால வந்துட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த வருஷம் 2025 நம்முடைய எல்லா துக்கமும் முடிஞ்சு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், அப்படி இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால துக்கப்படுவீர்கள்னாக்கா இந்த சோதனை மரண பரியந்தம் நமக்கு இருக்கும். அப்போ ஒரு புது சிருஷ்டிக்கு சோதனை எப்போ ஆரம்பிக்கிறது, எப்போ முடிவுக்கு வருதுனாக்கா, எப்போ ஒரு புது சிருஷ்டி அவருடைய உடன்படிக்கை ஜீவத்தை தொடங்கினாரோ நாள் முதல் சோதனைகள் ஆரம்பம். எப்போ இந்த உலகத்துல ஓடி முடித்து அந்த 2ஆம் திரைக்கு போறாரோ அதுவரை அவருக்கு சோதனை இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், என்ன பிரதர் நல்லா தானே பேசுனீங்க, இப்படியெல்லாம் பயமுறுத்தினீங்கன்னா எப்படி பிரதர்? பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை தான்.
ஆனாலும் ரொம்ப பாரத்தோட ரொம்ப கஷ்டத்தோட இந்த வாழ்க்கை போகாது. அதுக்குத்தான் தேவன் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை புது சிருஷ்டிக்கு மாத்தத்தான் கொடுத்திருக்கிறார். என்ன விசேஷித்த ஆசீர்வாதங்கள் அப்படின்னு பார்க்க போட்டாக்கா, பிதாவாகிய தேவனை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்பா என்று அழைக்கிற ஒரு புத்திர சுபாகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இயேசு நமக்காக இரவும் பகலும் பரிந்து பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். எல்லா விதமான சத்தியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரிகள் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் மேல அனுதினமும் இப்படிப்பட்ட பல விதமான சோதனைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா பல விதமான சோதனைகளில் துக்கப்படுற ஒரு தருணத்துல நமக்கு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது வெறுமனையான வாக்குத்தத்தம் இல்லைங்க, அது நம்மோட பேசுது, நம்மளை பாதுகாக்குது, நமக்கு உயிர் கொடுக்குது, நமக்கு சமாதானம் தருது, நமக்கு இளைப்பாறுதல் தருது, நம்மை வழி நடத்துது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், என்ன அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம்னா, ஒரு வாக்குத்தத்தத்தை படிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரி, டைரக்டா நேரடியாக பிதாவாகி தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிற, இந்த மனுஷனாலேயோ இல்ல வேற இதுல இல்ல, தேவனே உங்களை சிருஷ்டித்து பண்ணிருக்கார். அவர்களை ஜெயித்தீர்கள். யாவர்களை? இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னாக்கா இந்த உலகத்தை பார்க்கிலும் உங்கள் இருக்கிறவர். எவ்வளவு பெரிய வாக்கு! இதெல்லாம் வெறுமனையாக வசனம் இல்லைங்க, இதுக்கு ஜீவன் இருக்குது. அதுக்கே உரிதான வாழ்க்கையை நாம் வாழ பிரயாசப்பட்டாலே போதும். இத்தனை ஜீவன் உள்ள வாழ்க்கை நமக்குள்ள கிரியை செய்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் விசுவாசம். பாருங்க, அனுதினமும் எவ்ரி டே நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு, பராமரிப்பு, ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவன் தராருனாக்கா, இன்னொரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்படி நம்முடைய வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கின்றா? இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் நமக்கு பிரதானமாக இருக்கிறது பயம். நாளைய தினம் என்ன நடக்குது? 3 வேளை சாப்பாடு நமக்கு கிடைக்குமா? இந்த உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளுமா? இந்த மாதிரி ஒரு பயத்துல இருக்கும்போது பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு வாக்கு தத்துவம், பயப்படாது. நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவேன். என்ன சொல்றான்னாக்கா, பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் இல்ல ஒரு தகப்பன் அந்த குழந்தைய கைப்பிடிச்சு நடத்தின்னு போகும்போது கைவிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது, காணப்படுவாங்க. ஆனா நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற பிதாவாகிய தேவன் அவருடைய வலக்கரத்தினால நம்மளை கைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் நம்மளை இட்டுன்னு போறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஒன்னும் நம்ம செய்யக்கூடாது, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உத்தமாக நடந்தாலே நமக்கு போதும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ இந்த நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையில கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவத்தை நாம் வாழ்ந்து
இந்த வருடம் கிருபையாக நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2025 இந்த ஒரு கர்த்தருடைய ராபோஜனத்துல நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் தாமே நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் கிருபையாக தந்து வழிநடத்துவார கூட நாம் ஜெபிக்கலாம். பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையினால ஒரு ஏற்ற கால ஆதாரமான சத்தியம் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பாடு மரணத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். இதாவது தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் மறுபடியுமாக நாம் நன்றிகளை இருக்கலாம். அது மாத்திரமில்லை, நமக்காக இந்த ஒரு விசேஷமான சத்தியத்தை நமக்கு தந்த சகோதரர் கிறிஸ்டி அவர்கள் கூட நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் சகோதரருக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசியாக இந்த ஒரு ஆராதனைக்கு முடிவாக நாம் ஒரு பாடலை பாடி நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் மார்ட்டின் பிரதர் ஜெபிக்குமாறு தாழ்வுடைய கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம பாடலை பாட கேட்போம். கல்வாரி சிகரமதில் கல்நெஞ்சம் கயவர்களாம், கல்வாரி சிகரமதில் கல்நெஞ்சம் கயவர்களாம், கருணையின் உருவம் கனிவான இதயம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார், கல்வாரி சிகரமதில் தீர்ப்பிடாய் என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையைப் பார், உறுதியில் நனைந்திருக்கும் இயேசுவின் முகத்தினை பார், பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பில் அமைதலாய் நிற்பதைப் பார், பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பினில் அமைதலாய் நிற்பதைப் பார், கல்வாரி சிகரமதில் கல்நெஞ்சம் கயவர்களாம், பிறருக்கு உதவி செய்த என் இயேசுவின் கரங்களைப் பார், ஆணியில் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதைப் பார், தந்தையின் சித்தத்தை செய்து முடித்ததும் ஆவியை துறப்பதைப் பார், தந்தையின் சித்தத்தை செய்து முடித்ததும் ஆவியை திறப்பதைப் பார், கல்வாரி சிகரமதில் கல்நெஞ்சம் கயவர்களாம், கல்வாரி சிகரமதில் கல்நெஞ்சம் கயவர்களாம், கருணையில் உருவம் கனிவான இதயம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார், கல்வாரி சிகரமதில். நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் மார்ட்டின் பிரதர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அளவு தெரியுமா என்ற நாம் தகவல் உடைய இணைந்த நாளிலும் கூட இந்த பாதத்தை அமர்ந்து தேவனே உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வந்து தேவனே உடைய சித்தத்தை நிறைவேற்றவும், தேவனே ஜனங்கள் மீது காட்டின அன்பை கிரியின் மூலமாக வெளிப்படுத்தவும் அவர் தேவனில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு தேவனே தன்னுடைய ஜீவனை இழந்த அந்த ஒரு தருணத்தை
நாங்கள் இந்த காலகட்டத்தை நினைவு கூறும்படியாகவும் தேவரே அதனால் வர ஆசீர்வாதங்களையும் அதனால் வருகின்ற எங்களுக்கு வருகின்ற பலன்களையும் நாங்கள் நினைக்கும்படியாகவும் தேவரே இந்த நாளிலும் கூட அந்த பாடுகளில் நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக எங்கள் இருதயத்தில் மீண்டுமாய் எங்களுக்கு நினைவூட்டும்படியாக இந்த பாடத்தை கொடுப்பதற்காக கொடுக்குமா நான் ஏற்றுக்கும் மூலமும் நன்றிகளை தோற்றம் எடுத்துக் கொடுக்கின்றேன். ஆம் தேவனே, அவர் இந்த பூமியிலே அவர் நம்பி உள்ள ஜனங்கள் மத்தியிலும் தேவனே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே வந்த அதை படித்து அதை உணர்ந்து தீயினால் நடக்காத ஜனங்கள் மத்தியிலும் தேவனே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் அனுபவித்த அந்த பாடுகள், அவர் இதயத்தில் அவர் அனுபவித்த அந்த துன்பங்கள் தேவனே எங்களுடைய வாழ்விலும் அது அனுமதிக்கப்படும் என்பதை ஒரு எச்சரிக்கை பாடமாக எங்கள் நாளில் கொடுத்திருக்கு. தேவனே, நாங்களும் உங்களுடைய அடிப்படையில் நடக்கும் எங்கள் மத்தியிலும் சகோதர மத்தியிலும் உலகத்தின் மத்தியிலும் வருகின்ற அந்த பாடுகளை கழிக்கும்படியாக நாங்கள் உங்கள் சுமான இயக்கத்தை நினைக்கும்படியாக நீங்கள் எங்களுக்கு இந்த பாடத்தை கொடுத்திருக்காங்க நன்றிகளை விசேஷமாக இன்னும் கொஞ்சம் நாட்களிலே மாபெரும் ஆசீர்வாதமான குமார் நாயகத்தினுடைய கிரகத்திலும் ரத்தத்திலும் மன பண்ண முடியாத ஒரு தகுதியும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான வாக்கியத்தை பெற ஏற்பட்ட பாடங்களை கொடுத்தமைக்காக இன்னும் ஒரு விஷயம் குமார் கொண்ட பார்த்தீர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுத்த சகோதரர்களும் யாரையால் பலப்படுத்தும் என்னுடைய குடும்பத்தை உங்களுடைய வல்லமையினால் பாதுகாத்துக் கொள்ளும் உடைய கரத்திலே நாங்கள் குழவன் கையில் ஒப்புக் கொடுப்பதற்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நினைப்பில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கூட உடன்படிக்கை கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாங்கள் நினைத்தருவது தொடர்ந்து முடிய ஆதிக்கிறிய ஓட்டத்தில் ஓடும்படியான தகுதிகளுக்கு சாரும் தேவனே, நாங்கள் எங்களுக்குள்ளே நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் எவ்வளவும் தகுதி இல்லாதவர்கள் ஏன் உடைய கரத்தை பிடித்து நடத்தி வருகிறேன் உணர்கின்றோம். தொடர்ந்து அந்த உணர்வை எப்படி இருக்கின்றவை